விஜய் கூட உலகத்தை காக்கும் ரசிகன் தான் சொன்னாப்புல. தலைவா படத்தை அடித்த போது கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க. அப்போ உள்ள கொள்கையும் இப்போ உள்ள கொள்கைக்கும் மோடியில் என்ன மாற்றம்? ஒரு லாஜிக் வேணுமா இல்லையா? இப்போ நீங்கள் அதில் ஏதோ சுயநல அரசியல், சந்தர்ப்பவாத அரசியலை நீங்கள் அதில் முன்னெடுப்பீங்க. இங்கே அடிக்கடி போட்டு சீமானவர்களே பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து பெரியார் விமர்சனம் பண்ணுறாரு. அதே பெரியார் கருத்து தான் நிலவுது. சீமானுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி மானே அந்த இரத்த குடிநீர் படத்தில் வர்ற மாதிரி இந்த ஒரு சுமை வந்து நீங்கள் எதில் லாபம் அடைஞ்சீங்களோ அதில் நஷ்டத்தை அடைகிறீங்க. வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? மோடி அவர்கள் விஜய் அவர்களை விரட்டி பார்க்கல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. சசிகலாவுக்கு என்ன நடந்ததோ அது நடக்கணும். பொங்கலுக்கு தான் வரணுமா? 4 வாரம் கழிச்சு வந்துட்டு போட்டு 10 நாள் லீவ் வருது சார். அந்த 10 நாள் அடுத்து கிடைக்காதுல்ல. விஜய் பெரிய ஸ்டாரு, அது துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்தி அனுபவிச்சுட்டு போட்டான் 10 நாளும். அவர் துப்பாக்கி கொடுத்தனால தான் இவர் வந்தது. அந்த ராசி சிவகார்த்திக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போங்க. விஜய் தரப்புல இருந்து யாருமே வாய் தரல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து KS அழகிரி, பிரவீன் சோடங்கர், தாகூர், ஜோதிமணி, இது வந்து ஒரு 5-6 பேர் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. செல்வாக்கற்ற 3% ஜோதிமணி, 4% மாணிக் தாகூர், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய கட்சி திமுக ஆப்ஷன் இருக்கும். விஜயும் ஒரு ஆப்ஷனாக காட்டி திமுக கிட்ட 20 சீட்டு வாங்கிட்டு போவாங்க. காங்கிரஸ் பாருங்க, ஒவ்வொரு ஏற்றி விட்டுக்கிட்டு ஏமாடி ஆகிறதுக்கா மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பேரை ஏறி மிதிச்சு நின்று அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் எல்லோரும் பெரிதாக எதிர்பார்த்தது ஜனநாயகம் ரிலீஸ் 9ஆம் தேதி. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்சார் பிரச்சனையை வந்து பாஜக தான் கையில் எடுத்திருக்காங்க. விஜய் எப்படியாவது வழி கொண்டு வைக்கணும் அப்படின்னு பல்வேறு ஏசியங்கள் பேசப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சென்சார் போர்டில் பல பிரச்சனைகள். எனக்கு கூட சமீபத்தில் ஒரு படத்தை முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகள் எல்லாம் இல்லாமல் சென்சார் அதை கிளியர் பண்ணி விட்டதில் வருத்தங்கள் உண்டு. அந்த சென்சார் போர்டு மெம்பர்களை நான் குற்றம் சாட்டிருந்தேன். கற்பனை போட்டு ஒரு நம்ம முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகளை படமாக்குறது நமக்கு தமிழ்நாடு சென்சார் போர்டு மீது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் சொன்னேன். இது ஜனநாயகன் சென்சார் போர்டு டிலே ஆகிறது. எப்படி தலைவா படத்தை ஜெயலலிதா சென்சார் ஆன படத்தை அடித்தாங்களோ அன்னைக்கு ஜெயலலிதா பண்ணது அநீதிங்கிறத நாம் சொன்னோம். விஜய் கூட உலகத்தை காக்கும் ரசிகன் தான் சொன்னாப்புல. நம்ம ஜெயலலிதா பண்ணுறது அநீதிங்கிறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு இந்த விஷயம் வந்து விஜயோட ஓன் மேக்கிங். நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா பாசிட்டிவாக வரணும், நேர்மறையாக வரணும். நான் வரேன், மக்கள் என்ன முதலமைச்சராக்குங்க, மக்களுக்கு நான் நல்லது செய்வேன். இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க. நான் சரியாக பண்ணி வருவேன். 214 தொகுதியிலும் வேட்பாளர்களை நான் நிறுத்துறேன். 1-2 வேறனா அடையாளத்துக்கு நான் நிறுத்துவேன். என்ன ஆதரிங்க, நான் உங்களை ஆதரவை பெற்று உங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்லணும். நீங்கள் வந்த உடனே கொள்கை எதிரி மோடி அப்படின்னா நீங்கள் ஏன் மோடியை 2014 ஜெயலலிதா இந்த தலைவா படத்தை அடித்த போது கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க. அப்போ உள்ள கொள்கையும் இப்போ உள்ள கொள்கைக்கும் மோடியில் என்ன மாற்றம்? ஒரு லாஜிக் வேணுமா இல்லையா? அப்போ நீங்கள் அதில் ஏதோ சுயநல அரசியல், சந்தர்ப்பவாத அரசியலை நீங்கள் அதில் முன்னெடுக்கிறீங்க. இங்கே அடிக்கடி போட்டு பேசுகிற சீமானவர்களே பெரியாரை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து பெரியார் விமர்சனம் பண்ணுறாரு. அதே பெரியார் கருத்து தான் நிலவுது. சீமானுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயம் கிடையாது. சீமான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னோட கருத்துக்களை கலைஞர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடி மீது உள்ள வன்மத்தையும் கால் பிடிச்சியும் காட்டுறாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு புள்ளியில் மட்டும்தான் மக்களவை தேர்தலை சந்திக்கிறீங்க. உங்கள்கிட்ட 39 கேண்டிடேட் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு 50 அசம்பிளி கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை. வைத்தியாரத்தனமாக கருத்து கணிப்பு நடத்திட்டு தர்றாங்க. 214 போட்டால் தானே களத்துக்குள்ளே ஒருத்தன் வருவான். களத்துக்குள்ளே வராதன்னு வச்சு என் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்கிறது என்னோட கருத்து. அது 8 சுரக்கா காகிதப்பள்ளி விட்டுருங்க. உங்ககிட்ட 39 கேண்டிடேட்டு இல்லை. அப்படி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து கேண்டிடேட்டை தயார் பண்ணிவிட்டு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு சிஏஏ எதுக்குறோன்னு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா, தப்பித்தவறி கூட ராகுல் காந்தி சம்மந்தப்படாத மோடி ஆதரவு எம்பி ஒருத்தர் கூட ஜெயித்திருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நீங்கள் 39 போட்டிருப்பீங்கன்னா எங்களுக்கு வந்து சகோதரி சௌமியா அன்புமணி தர்மபுரியில் ஜெயித்திருப்பாங்க. தேமுதிக சகோதரர் தம்பி விஜயபிரபாரன் ஜெயித்திருப்பாப்புல. அண்ணாமலை ஒருவேளை நெருக்கியிருக்கலாம், ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்து வந்திருப்பாப்புல. ஏசி சண்முகம் ஜெயித்திருக்கலாம். இப்படி ஒரு சில சீட்டுகள் வந்து பாஜகவுக்கோ
ராகுலுக்கு எதிராட்டோ இண்டி கூட்டணிக்கு எதிராட்டோ 39 ஸ்டாலின் கூட்டணிக்கு போகாம ஒரு சில சீட்டு வந்திருக்கலாம். அப்படி ஒரு சில சீட்டு மோடிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க 39 கேண்டிடேட் போடல. இது மோடிக்கு என்ன ஓட்டத்தை தெரியாத தமிழிசை சகோதரிக்கு தெரியல, என் சகோதரர் நயினார் நாகேந்திரனுக்கு இது புரியல. அவங்க வந்து வேற ஒரு கணக்குல அவங்க போறாங்க. நம்ம இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியா நீங்க வந்து வக்ஃப் போர்டு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போறீங்க. ஓகே, இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்குக்காக போறீங்க. அதுக்காக பல கட்சிகள் முயற்சி பண்ணும்போது நீங்களும் முயற்சி பண்றீங்க. உங்களை நான் என்னைக்கும் டிஎம்கே பிஜேபி பிடிஎம் சொன்னதில்லை. விஜய் ப்ரோ என்னைக்கா நான் சொல்லியிருக்கேன்னா பாராட்டியிருப்போம் உங்களை. அப்போ நான் சொன்னதான் அன்னைக்கு இங்கே நிஜத்துக்குள்ள வருது. அடுத்து நீங்க ஓட் ஸ்டோரியில வந்து திருச்சியில பேசுனீங்க. ஓட் ஸ்டோரியில ராகுல் காந்திக்காக நின்னீங்க. ராகுல் காந்தி கைதை நீங்க கண்டிச்சீங்க. நீங்க கண்டிச்ச பிறகு தான் ஸ்டாலினை ட்வீட் போட்டார். உண்மை, நம்ம ஏன் மறைச்சு எல்லாம் பேசணும்? அப்போ உங்களுக்கு ஒரு மிஷினரி குரூப் ஜீசஸ், ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் 3J வந்து மோடிக்கு எதிராக உண்மத்தை காட்டுறீங்க. நீங்க இத்தனைக்கும் அவர் கிறிஸ்துமஸ் போறாரு, ஜோசப் கண்ணநாதன் அமைச்சராக இருக்காரு, டாம் வடக்கண்ணன். மோடி அரசு பண்ற தவறோ சுட்டி காட்டினா அது வந்து வன்மத்தை காட்டுறது அர்த்தமா? மோடி அரசு செய்த தவறுகளை சுட்டி காட்டுறதுல தப்பு இல்லைங்க. அது அதுதான் சொன்னேன். சிஏ எதிர்ப்பையும் வக்ஃப் போர்டையும் நீங்க முன்னெடுத்து இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்க கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்றது தவறு இல்லை. நீங்க பிடிஎம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க ராகுல் காந்தியை எதிர்த்து பார்லிமெண்ட்ல யாரும் நிற்க முடியாது. பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான், பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். என்ன சோனியாவுக்கு மகன் தான் பார்லிமெண்ட்னா 2014 என்ன ஆனாரு ராகுல் காந்தி? 98 அவங்க என்ன ஆனாங்க? திமுக அண்ணா திமுக கூட்டணியில இருந்தா ஜெயிக்கிறாங்க. நான் மறுக்க வரல. 71 இருந்தே உங்களுக்கு அந்த வெற்றி இருக்குது. நீங்க அந்த போதையிலையும் அந்த மயக்கத்திலையும் இருந்துகிட்டு மோடிக்கு இங்க எதுவும் வரக்கூடாதுங்கிற ஒரு வன்ம அரசியல், ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் உங்ககிட்ட அதுக்குள்ள இருக்குது. ஒரு மிஷினரி கன்வர்ஷன் குரூப் இருந்துகிட்டு மோடிக்கு எதிரான ஒரு நகர்வுகளை நீங்க செய்றீங்க. விஜய் அவர்கள் தொடர்ச்சியா மோடிக்கு எதிராக வன்மத்தை குற்றதாலதான் இந்த படத்தை பாஜக முடக்குறாங்களா? எங்க சசிகலா அம்மையார் கிராக்டவுன் பண்ணப்பட்டாங்க. இதே சசிகலா அம்மையார் வரும்போது ஐயா எம் நடராசனை மதிப்புக்கு மரியாதைக்குரிய தியாக தலைவர் ஐயா இல கணேசன்ஜி இன்ட்ரோடியூஸ் பண்ண போனாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன விமர்சனங்களை, மறைந்த தலைவர், மதிப்புக்குரியவர், எங்க சமூகமே அவருக்கு நன்றி கடன் பட்டவங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து உழைச்சவர். என்றாலும் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எப்படி அவரை விமர்சனம் பண்ணணும்? சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கு நின்று குருமூர்த்தி எவ்வளோ பெரிய ஆள், மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணவர், நாங்கள் இது பண்ணணும். ஆனால் இதெல்லாம் சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா, பொன்னார் இவங்களெல்லாம் மீறி மோடி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, நீங்கள் வரும்போதே எம் நடராஜன் வந்து யாருக்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணணுங்கிற விவசாய இல்லாமல் ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணீங்க. இதே மாணிக் தாகூர், என் அண்ணன் திருநாக்கரசு உட்பட எல்லாருமே அதுக்கு ஒத்து ஊதுனீங்க. அப்போ நீ ராகுல் காந்தியை காட்டி மோடியை மிரட்ட பார்த்தீங்க. அப்போதான் கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ உங்க எண்ண ஓட்டம் எல்லாமே ராகுல் காந்தி, இந்திரா காந்தி குடும்பம், பெருந்தலைவர் காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒருத்தர முள்ளிவாய்க்கால் முற்றத்து இதுக்குள்ள நடராஜன் வைக்கல. இப்போ நீங்க முழுக்க அந்த குடும்ப ஆட்கள். அப்போ நீங்க ஒரு ஃபோல்ஸ் ஆனா மோடிக்கு தான் நஷ்டம். நீங்க ஃபோல்ஸ் ஆனா மோடிக்கு தான் நஷ்டம். அதனாலதான் அவரு இந்த உண்மை தெரியாம ஆன்டி ஸ்டாலின் கருத்து சொன்னவங்க கருத்தெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு மோடிக்காக எந்த பதவியோ எதையும் எதிர்பார்க்காம மோடி நன்மைக்காகவே கருத்து சொல்லக்கூடிய எங்க ஆர்டி டீம் கருத்தை எடுத்துக்கிட்டாரு. வரலாறு அது. இப்பவும் அதுதான் அங்க நடக்குது. நயினார் நாகேந்திரன் தமிழிசை கருத்தெல்லாம் இவர் ஒரு மதமாற்ற கும்பல், மிஷினரி கூட்டம், மோடிக்கு எதிரான கூட்டங்கிறது தெரியாம சொன்ன கருத்து. மோடிக்கு எல்லாமே தெரியும். நுணுக்கமா இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சதுனாலதான் எத்தனை வரை மிதிச்சு அடிச்சு பிடிச்சி 4வது முறையும் பிரைம் மினிஸ்டர் ஆகி நெஹ்ரு சாதனையை முறியடிக்கூடிய அளவுக்கு நிற்கிறாரு. இப்போ அவரை யாரும் ஏமாத்திட முடியாது. அப்போ அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அந்த இடத்துக்குள்ளதான் இது எல்லாமே நகருது. மெஜாரிட்டி இருந்த சசிகலாவுக்கு பதவியேற்க கவர்னர் வந்தாரா? வரமாட்டார் நம்ம சொன்னோம். வந்தாரா? இல்லைல்ல. மெஜாரிட்டி இருந்தது இல்லை. அவ்வளவு அப்படித்தானே எல்லாமே. அப்போ இது முழுக்க அரசியல். நீங்க மோடி எதிர்ப்புங்கிற இதை மெர்சல் படத்துல ஒரு அரசியலா வச்சீங்க. ஒரு 5-6 படத்துல உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு, எக்ஸிபிட்டர்ஸுக்கு, கேண்டீன் வச்சிருக்கவனுக்கு, பார்க்கிங் பண்றவனுக்கு, உலகம் ஃபுல்லா உள்ள தேட்டர்கள்ல, இந்தியா ஃபுல்லா உள்ள தேட்டர்கள்ல மோடி எதிர்ப்புல உங்களுக்கு லாபம். உங்க படமே ரிலீஸ் ஆகாத ஊர்களையும் மோடி எதிர்ப்புல நீங்க லாபம் அடைஞ்சீங்க. ஒரு 5-6 படத்துக்கு மொத்தமா உங்க ப்ரொடியூசர், ஹீரோ, இயக்குனர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர்லாம் ஒரு படத்துக்கு 150 கோடி உங்க ரேஞ்சை விட அதிகம் எல்லாரும் அடைஞ்சிருப்பீங்க. அது மெர்சல் படத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு ஜம்பிங் மார்க்கெட் வருது. மோடி எதிர்ப்புல நாம் தமிழர் சீமான், ஆள போறான் தமிழன், திகாக்காரங்க, திமுக காரங்க, கம்யூனிஸ்ட் காரங்க, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் உங்களை தூக்கி விடுறாங்க.
ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர்விளைவு இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி மானே, அந்த இரத்த குண்ணீர் படத்துல வர்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு சுமை வந்து நீங்க எதுல லாபம் அடைஞ்சீங்களோ அதுல நஷ்டத்தை அடைகிறீங்க. வெளிப்படையா நீங்க ஒத்துக்கிறீங்களா மோடி அவர்கள் விஜய் அவர்களை மிரட்டி பாக்குறாரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம? சசிகலாவுக்கு என்ன நடந்ததோ அது நடக்கணும். சசிகலா எப்படி ஆன்டி மோடி ஃபோல்ஸோ, இந்திரா காந்தி குடும்ப ஆதரவு ஃபோல்ஸோ, சோனியா காந்தி குடும்ப ஆதரவு ஃபோல்ஸோ, ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண இந்திரா காந்தி அன்னைன்னு சொல்லக்கூடிய ஒரு நடராஜனும், எப்படி எமர்ஜென்சி ஆதரிச்ச அந்த கூட்டத்துக்கு ஆதரவானவங்களோ, எப்படி தமிழ்நாடுன்னா இந்திரா காந்தி குடும்பம் தான் ராகுல் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டவங்களோ, அவங்களால மோடிக்கு நஷ்டம் தான் வருமேன்னு சொல்லும்போது, எந்த லாபம் இல்லைன்னு சொல்லும்போது, இதே விஜயும் அதே மாதிரிப்பட்ட ஒரு பொலிட்ஸ் தான். அதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க சகோதரி தமிழிசை அம்மையாரையும் எங்க சகோதரர் நயனா நாகேந்திரையும் ஏன் அண்ணாமலை ஆரம்பத்தில் சொன்ன கருத்தையும் மீறி மோடிக்காக நாங்கள் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதற்கோட விளைவு இதுல இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். பட் பர்சனலி நாங்க ஜனநாயகம் படத்துக்கு வந்து எதிரான எண்ணம் கொண்டவங்க கிடையாது. அது கலை. சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தோம். எடப்பாடி அடிச்சு நொறுக்கின சர்க்கார் படத்துல முருகதாஸ் கரெக்டா தான் சொல்லியிருந்தாரு. விஜய் ஸ்டைலிஷா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி தலைவா படத்தை ஜெயலலிதா அடிக்கும் போது நாங்க குறை சொல்லியிருந்தோம். இது சென்சார் ப்ராப்ளம். படம் ஒன்றும் செத்து பேர் இல்லையே. பொங்கலுக்கு தான் வரணுமா, 4 வாரம் கழிச்சு வந்துட்டு போட்டு 10 நாள் லீவ் வருது இல்லை சார்? அந்த 10 நாள் அடுத்து கிடைக்காதுல்ல? விஜய் பெரிய ஸ்டாரு. அது துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்தியை அனுபவிச்சுட்டு போட்டான் 10 நாளும். அவர் துப்பாக்கி கொடுத்தனால தான் இவர் வந்தது. அந்த ராசி சிவகார்த்தியனுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போங்க, பெருமைப்பட்டுட்டு போங்க. அதையும் நீங்களா கூப்பிட்டு துப்பாக்கி கொடுப்பீங்களா? கொடுத்துக்கிட்டு நாங்க பெருசா பண்ணிட்டோம், சிவகார்த்தியன் துரோகம் பண்ணிட்டாருன்னா என்னங்க நியாயம்? சிவகார்த்தியன் ரஜினி முருகன் படம் பராசக்தி தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த டேட்ல வரப்போறதா. அதுக்கப்புறம் தான் வந்து ஜனநாயகம் உள்ள வந்தாங்க. எஸ், சிவகார்த்தியன் ரஜினி முருகன் படம் நடிச்சவர். நான் விஜய் ரசிகன் சொல்லியா வந்தவர்? என்னங்க ஒரு நியாயம் இல்லாம போட்டுக்கிட்டு விஜய் ரசிகன் சொல்லி யார் வந்தா? யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்களா? திரையுலகில் ஒரு ஹீரோ ரஜினி ரசிகன் சொல்லி விஜய் உட்பட 10-20 பேர் வந்திருப்பாங்க. சூர்யானாலும் சரி, அஜித்னாலும் சரி, எத்தனை படங்கள். சிவகார்த்தியன் வந்து அதுல உண்மையானவன். எப்படி நாம சிவாஜி ரசிகனா என்னைக்கும் எங்க அண்ணன் தோத்தாலும் சிவாஜி ரசிகன் சொல்ற மாதிரி இன்னைக்கும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். கன்சிஸ்டண்டா ஒரு நிரந்தரமா ரஜினி ரசிகங்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிவகார்த்தியன் என்ன விஜய் ரசிகன் சொல்லி அவர் லாபம் பார்த்தாரு, அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ இப்போ இயற்கை நீதிப்படி நீங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வந்து தெள்ள தெளிவா நாட்டுக்கு தியாகம் பண்ண தாசையா மகனுக்கு எதிராக பண்ணீங்க. இயற்கையாகவே அது வந்து இன்னைக்கு அவர் படத்துக்கு பொங்கலுக்குல நல்ல வசூல், போட்டி இல்லாம அவர் படம் இருக்குது. நீங்க துப்பாக்கி கொடுத்த ராசின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போங்க. சென்சார் பிரச்சனைக்கு அப்புறமா படக்குழுவே வந்து படம் வந்து ரிலீஸ் இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து யாருமே வாய் திறக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து KS அழகிரி, பிரவீன் சோடங்கர், அழகிரி, மாணிக் தாகூர், ஜோதிமணி, இப்படி வந்து ஒரு 5-6 பேர் தொடர்ச்சியா பேசுறாங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து யாருமே பேசல. நிர்மல்குமார் ஆரம்பத்துல பேசினாரு. ஆனா படம் வந்து ஒத்தி வச்சதுக்கு அப்புறமா யாருமே ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்க? அதான் இன்னைக்கு சசிகலா மேட்டர்லயும் வந்து நின்னாரு. அதுதான் சீமானுக்கும் விஜய்க்குள்ள வித்தியாசம். சீமான மக்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரண்டி கேட்ட அரசியலுக்கு வந்தவர் 8 விழுக்காடுல இருக்காரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இது விஜய்க்கு ரசிகர்களுக்கு அவர் மேல ஒரு சிம்பதியை கொடுக்கும். நான் கண்ணை மூடிட்டு விஜயை வந்து ஏற்று பேசக்கூடியவங்க இல்லை. சசிகலா அடித்தது ஒரு ஜெயலலிதா அடித்தது ஒரு சிம்பதியை கொடுத்தது. IT ரைடு அது ஒரு சிம்பதியை கொடுத்தது. எடப்பாடி சர்க்கார் படத்தில் நாங்கள் தான் ஜெயலலிதா விசுவாசின்னு AR முருகதாஸ் டைரக்டாக இது பண்ணாமல் விஜய் படத்தை அடித்தது, முருகதாஸும் டைரக்ட் பண்ண படம் தான் அடித்தது, விஜய்க்கு ஒரு சிம்பதியை கொடுத்தது. நான் மறுக்க வரல. அதே மாதிரி விஜய்க்கு இது ஒரு சிம்பதியை கொடுக்கும். நான் அதுவும் மறுக்க வரல. ஆனால் மனச்சாட்சியோட விஜய் சொல்லணும், ஸ்டாலின் அரசியல் எதிரி, மோடி கொள்கை எதிரி நீங்க வாரீங்க. ஸ்டாலின் உங்களை கண்டு அச்சப்பட்டார். ஏன்னா நியாயமா சீமான் சொல்ற மாதிரி கரூர் விஷயத்துக்கு உங்களை அக்யூஸ்டா போட்டிருக்கணும். உங்க வண்டியை கேரவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வச்சிருக்கணும். ஆனா ஸ்டாலின் வந்து உங்களை பண்ணல. ஏன்னா அது அரசியல். நியாயமா சட்டப்படி விஜய் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் 304A டெத் டியூ டு நெக்லிஜென்ஸ் அதுல அபட்டர் விஜய் தான் எடுக்க வேண்டிய ஸ்டாலின் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரு? எந்த தலைவரும் அவர் இது பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு பாஜக சட்டப்படி தன் கடமையை செய்யுது. விஜய் ஒரு பெரிய ஆளு அது இல்லைன்னு நினைக்கல. ஏன் கிரீஷோட, ஏன் ரேவந்த் ரெட்டி, அல்லு அர்ஜுன் எவ்வளவு பெரிய ஆளு, புஷ்பா 1, 2 என்ன பெரிய பேன் இண்டியா ஸ்டார், அவரையே கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கும்போது ஸ்டாலின் பண்ணாதது தவறு. சட்டப்படி CBI நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விசாரணை கூப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ள விட்னஸ் படி அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க போவாங்க. இது முழுக்க கரெக்டா CBI செய்யணுங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு.
விஜய் ஏன் இதை பத்தி வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே இது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இங்க ஏதாவது பிரச்சனை, தேட்டர் பிரச்சனை வந்திருந்ததுன்னா ஸ்டாலின் அங்கிள் இந்த வீரவசனம்லாம் பேசிப்பார் இல்லையா? ஏன் மோடிக்கு எதிராக பேச தயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? பேசலாமே. அது சசிகலாவும் மோடிக்கு எதிராக பேசலை. அவங்க பேசியிருந்தா லீடர் ஆயிருக்கலாம். 2021 சசிகலா மோடியை எதிர்த்து ஒரு லேடி களத்துக்குள்ள தினகரன் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லினா லீடர் ஆயிருக்காங்க. அது என்னோட கருத்து. அதில் சசிகலா சொன்னால் மைனஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களும் இன்னொரு கருத்தில் இருக்கிறாங்க, ப்ரூவ் ஆகலைங்கிறதுக்காக. பட் ஜெயலலிதா, சசிகலா வந்து ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஒரு ஸ்டாச்சர் இருந்தது. முக்குலத்தோர் கம்யூனிட்டியை வந்து ஒன்றுபடுத்தினதில் ஒரு இதில் எம்பவர் பண்ணதில் சசிகலாவுக்கு ஒரு சிம்பதி இருந்தது. பரையர் சமூக வட தமிழக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருந்து ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிறது இருந்து அவங்க அதை முயற்சி பண்ணி போல்டானா ஒரு லீடர் ஆயிருக்கலாம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்னது என் சகோதரன் சீமான் தான். அது சீமானை தூக்கி விட்டு முக்குலத்தோர் இளைஞர்கள் மத்தியில். அதே மாதிரி விஜய் வந்து போல்டா அன்னைக்கு நின்னா அவருக்கு வந்து ஒரு பேக்கிங் வரும். மோடி எதிர்த்து ஒரு போல்டா பேசுவார்னு நினைக்கிறீங்களா விஜய் மோடி எதிர்த்து? எனக்கு அது பேசுற மாதிரி தெரியல. நீங்க மோடி எதிர்த்து ஹெவியா பேசுனா ஸ்டாலின் எதிர்ப்பு டைல்யூட் ஆகும். அப்பதான் நீங்க பண்ண தப்பு. ஒரே நேரத்தில் 2 எதிரி வச்சு அரசியல் பண்ண முடியாது. இது ராங் ஸ்ட்ராட்டஜி. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப தத்தளிச்சுக்கிட்டு இதான் இருக்கிறாங்க. சொல்ல போனா எங்களோட விஷயங்களை முன்னிறுத்தி நாங்க தான் இதை பண்றோம்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட சப்போர்ட்டை தேடிட்டு இருக்கிறீங்க. ஓகே, காங்கிரஸ் சப்போர்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? தினகரன் காலம் வரி விடல, திருநாக்கரசு அண்ணன் எல்லாமே பேசிட்டு கடைசியில் தினகரன் அம்பவுன்னு விட்டுட்டு போகல. சசிகலாவை எந்த காங்கிரஸ் வந்து காப்பாத்திட்டான்? ஸோ அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க ஒரு பார்கெனிங், இதை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு பார்கெனிங் கொடுத்தீங்க. அதுதான் விஜய்க்கு தப்பு. வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். பிஜேபி எதிர்பார்க்கிறது அதான் இல்லையா? அது அப்படி ஒரு கருத்து ஓடுது. நாங்க சசிகலா சரண்டர் ஆகணும்னு மோடி எதிர்பார்க்கலையே. மோடிக்கு சசிகலாவை பல ரீசன்களுக்கு நடராஜன், கன்ஷிராமி, முலாயம் சிங் அதையும் சேர்த்து வச்சு பாஜகவை வீழ்த்தினதுல இருந்து இவங்க இந்திரா காந்தி ஆதரவு சக்தி, காமராஜ் எதிர்ப்பு சக்திங்கிற கட்டத்துல இருந்து இவங்க நமக்கு என்னைக்கு சரியா இருக்க மாட்டாங்க, எந்த காலத்திலும் இவங்களை ஃபோல்ஸா வரவிடக்கூடாதுங்கிறதான் சசிகலா பற்றிய மோடிக்க பார்வை. இப்போ ஆல்மோஸ்ட் விஜயை பற்றிய மோடிக்க பார்வையும் அந்த மாதிரி தான் போகுது. இதை நான் விஜய் ப்ரோவுக்கோ பலமுறை சொல்லியிருக்கிறேன். பிரதர், சர்வ வல்லமை படைச்சவன் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்கக்கூடியவனை கொஞ்சம் விளையாட நினைக்காதுங்க, நச்சிருவான்னு அந்த நெய்வேலி மேட்டர்லேயே பண்ணேன். நீங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு மதவெறியை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அது? அப்போ நீங்க ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல எங்களுக்கு ராகுலும் ஒன்று தான், மோடியும் ஒன்று தான், தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இது பண்ண வரோம்னு வந்திருக்கணும். நீங்க ராகுலை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ராகுல் கைதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியா வந்து 29லயும் ஸ்டாலின் வந்து 20 சீட் ஆளணும் காங்கிரஸுக்கு. அதுல என்ன மோடிக்கு என்ன லாபம் இருக்கு? அந்த மாதிரி காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏற்றி விடுறீங்க. நாம் சுரேஷ் பிரபு, ஜவடேகர், அருண்ஜேட்லி இவங்களுக்கெல்லாம் சொன்னது இதுதான். ஐயா நடராஜனை மையம் வச்சு தான் சொன்னேன். இஃப் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் அலோட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, Congress will have both DMK option and ADMK option. BJP will be virtually left in large in streets. பிஜேபிக்கு எந்த ஆப்ஷனும் இருக்காது. காங்கிரஸ் ஆப்ஷன் ஏறி போயிட்டே இருக்கும். 30 சீட்டு மூப்பனார் மிரட்டி கலைஞரையும் புரட்சி தலைவி மிரட்டி 30 சீட்டு வாங்கினாலும் அதே மாதிரி 10 சீட்டு காங்கிரஸ். கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் இல்லாத காங்கிரஸ். செல்வாக்கற்ற 3% ஜோதிமணி, 4% மாணிக் தாகூர், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய கட்சி. திமுக ஆப்ஷன் இருக்கும், விஜயும் ஒரு ஆப்ஷனா காட்டி திமுக கிட்ட 20 சீட்டு வாங்கிட்டு போவாங்க. திமுக காங்கிரஸ் பார்வையின பவரை ஏற்றி விட்டுக்கிட்டு ஏமாளி ஆகிறதுக்கா மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பேரை ஏறி மிதிச்சு நிமிந்து நின்று 4வது முறையும் பிரமிஷ்டா வாங்கக்கூடியவர் ஜான் ஆரோக்கியசாமி. புரியுதாப்பா? சொன்னல நீ டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு சொன்ன. ஏப்பா போய் சொல்றேன், பல நிரூபிக்காத விஜய் வச்சு என்ன நடக்குது பாருன்னு நடக்குது. புரியுதா ஜான் ஆரோக்கியசாமி? பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அரசியல் கணக்கில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லுவோம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் பங்கு மிக்க நன்றி. நன்றி.